Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் செல்லோட கலரை பேஸ் பண்ணி ரிசல்ட் எப்படி அசைன் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆல் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் டேட்டா செட் இருக்குது. இதில் ஸ்டூடெண்ட்டோட நேம், அவங்க ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அங்கே கலர் இருக்குது. பட் அந்த கலரை பேஸ் பண்ணி எனக்கு இந்த செல்லில் ஒரு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா தேவை. ஒரு வேளை க்ரீன் ஷேட் இருந்துச்சுன்னா கீப் இட் அப், இல்லை ரெட் இருந்ததுன்னா ஒர்க் ஹார்ட், எல்லோ இருந்துச்சுன்னா நீட் டு இம்ப்ரூவ். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கலரை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தேவை. இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவில் கலரை பேஸ் பண்ணி, செல்லோட கலரை பேஸ் பண்ணி தேவை. ஸோ இதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம்னா கெட் கலர் ரிசல்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இது VBAல க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு கஸ்டம் ஃபங்க்ஷன். என்ன ப்ரோ VBA கோட் தான் டைப் பண்ணி ஆகணுமா? அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. சிம்பிளான விஷயம் தான், நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப சிம்பிள். Alt F11 கொடுத்து VBA எடிட்டரை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட்டில் போயிட்டு ஒரு நியூ மாடியூல் ஒன்று இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா கவனிங்க. நமக்கு தேவையானது ஒரு கஸ்டம் ஃபங்க்ஷன் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோங்கிறதுனால ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டை நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். ஓகே, ஃபங்க்ஷன் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்ட் அண்ட் நாம் க்ரியேட் பண்ண போகிற ஃபங்க்ஷனோட நேம் என்ன? ஸோ நமக்கு கெட் கலர் ரிசல்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேம் பார்த்திங்கன்னா தேவை. ஓகே, ரிசல்ட் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. அண்ட் ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா, ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் என்ன நாம் இன்புட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொடுத்தாகணும். யோசித்து பாருங்கள், கெட் கலர் ரிசல்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை டைப் பண்ணி நாம் என்ன இன்புட் கொடுப்போம், செல் இல்லை ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை தான் ஆஸ் அ இன்புட்டாக கொடுப்போம். ஏன்னா ஒரு செல்லோட கலரை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அப்போது ஒரு செல்லை தான் ஆஸ் அ இன்புட்டாக கொடுக்க போகிறோம் இல்லையா? ஸோ அப்போது ரேஞ்ச் RNG ஆஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், அந்த டைப்பை மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அடுத்தது இன்புட் என்னன்னு கொடுத்தாச்சு, பட் அவுட்புட் என்னங்கிறத கொடுத்தாகணும். அதாவது நாம் கெட் கலர் ரிசல்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை டைப் பண்ணி ஒரு செல்லை தான் இன்புட் கொடுப்போம். அந்த செல்லில் என்ன கலர் இருக்குன்னு செக் பண்ணி நமக்கு ஒரு டெக்ஸ்ட் தான் ஆஸ் அவுட்புட்டாக வரப்போகுது. அதனால ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத ஆஸ் அ டைப்பாக நாம் மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ என்டர் கொடுத்தோம்னா ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே தான் நமக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட்டை நாம் டைப் பண்ண போகிறோம். இல்லை ப்ரோ, எனக்கு அவுட்புட்டில் டெக்ஸ்ட் வர வேண்டாம், அதுக்கு பதிலாக எனக்கு நம்பர் தான் வேணும்னா அப்போ ஸ்ட்ரிங்குன்னு மென்ஷன் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலாக இன்டீஜர்னு என்ன பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, பட் நமக்கு டெக்ஸ்ட் தான் தேவைங்கிறதுனால நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, சரி. இப்போது செலக்ட் கேஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் என்டர் பண்ணுறேன். இது மூலியமாக டிஃப்ரெண்ட் கேஸஸை, டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸை நாம் செக் பண்ண முடியும். பட் இப்போ நமக்கு என்ன செக் பண்ணணும், ஒரு ரேஞ்சில் இருக்கக்கூடிய செல்லோட கலரை செக் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போது ரேஞ்சுக்கு RNG இல்லையா? ஸோ அப்போது ரேஞ்ச் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். டாட், அதாவது ஒரு செல்லில் இருக்கக்கூடிய இன்டீரியர் கலரை பார்த்திங்கன்னா செக் பண்ணணும். ஸோ அப்போது இன்டீரியர் டாட் என்ன செக் பண்ணணும், கலரை செக் பண்ணணும். ஜஸ்ட் என்டர் கொடுத்துடலாம். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தேவைங்கிறதுனால டேப் கொடுத்து கொஞ்சம் உள்ளே வரேன். வேணும்னா நீங்கள் அப்படியே லைனில் என்ன பண்ணலாம், டைப் பண்ணலாம். நான் டேப் கொடுத்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக அப்படி உள்ளே வரேன். ஸோ இப்போ என்ன செக் பண்ண போகிறோங்கிறத ப்ரீவியஸ் லைனில் மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ அப்போது கேஸ் RGB, அதாவது கலர் வேல்யூ, ரெட் க்ரீன் ப்ளூவோட வேல்யூவை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு செல்லோட கலரை செக் பண்ண போகிறோம். ஓகே, அப்போது ரெட்டோட நம்பர் என்ன, க்ரீனோட நம்பர் என்ன, ப்ளூவோட நம்பர் என்ன, இதை ஈஸியாகவே நம்ம என்ன பண்ணலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஜஸ்ட் VBA விண்டோ க்ளோஸ் பண்ணாமல் எக்ஸல் ஐக்கனை கிளிக் பண்ணலாம். நல்லா கவனிங்க, இந்த செல்லை என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் நம்ம ஃபாண்ட் குரூப்பில், ஹோம் டேப்பில் ஃபாண்ட் குரூப்பில் நமக்கு என்ன இருக்குது, ஃபில் கலர் இருக்குது இல்லையா? ஜஸ்ட் நம்ம மோர் கலருக்குள்ளே போய் பார்த்தோம்னா நாம் க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த கஸ்டம் கலரோட கோட் என்ன, வேல்யூ என்ன அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ரெட் வந்து 181, க்ரீன் 230, ப்ளூ வந்து 162. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் சி கொடுத்து எல்லாத்தையும் அட் அ டைமில் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம என்ன வேல்யூவை காப்பி பண்ணமோ அதை தான் அங்கே பேஸ்ட்டும் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், Alt டேப் கொடுத்து மறுபடியும் VBA எடிட்டரை நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும், 181.
அதுக்கு அடுத்தது க்ரீனோட இன்டீஜர் வேல்யூ என்ன 230 அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் ப்ளூவோடது 162. நான் அட் அ டைமில் காப்பி பண்ணி கிளிப்போர்ட் மூலிமா நான் என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஒவ்வொன்றா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் பை ஹார்ட் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இது என்ன கலர், இது என்ன ஷேடுங்கிறதுக்கு ஒரு சின்ன கமெண்ட் லைன் இங்கே கொடுத்துட்றேன். இது வந்து க்ரீன் ஷேட். ஓகே, ஸ்பேஸ் கொடுத்து இது க்ரீன் ஷேட். ஆக்சுவலாக என்ன சரியான க்ரீன் ஷேட்னு எனக்கு தெரியாது, பட் நான் இப்போதைக்கு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், க்ரீன் ஷேட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் லைனில் ஒரு செல்லில் இந்த கலர் இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லியாச்சு. இப்போ அந்த கலர் இருந்தால் என்ன ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போது கெட் கலர் ரிசல்ட் ஈக்குவல் டு டபுள் கோட், இது க்ரீன் ஷேடுங்கிறதுனால கீப் இட் அப் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். கீப் இட் அப் அப்படின்னு கொடுத்து என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுக்குறேன். ஸோ அப்போ நல்லா கவனித்து பாருங்கள், ஒரு செல்லில் இந்த கலர் இருந்துச்சுன்னா இந்த ரிசல்ட்டை அங்கே என்ன பண்ணணும், ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை கலர் செக் பண்ண விரும்புகிறீங்களோ இதை அப்படியே Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணி Ctrl+V நீங்கள் பாட்டுக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஜஸ்ட் இதை மட்டும் கொஞ்சம் டேப் கொடுத்து உள்ளே தள்ளிடுவோம். அப்போ நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ க்ரீன் ஷேடுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்தது எல்லோ அண்ட் கடைசியாக பார்த்தோம்னா ரெட் ஷேட் இல்லையா. ஸோ அந்த கலர் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாமா, ரொம்ப சிம்பிள். இப்போ ரெட் கலர் எடுத்துப்போம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஃபில் கலரில் போயிட்டு மோர் கலர், ஸோ கஸ்டமில் போயிட்டு இதோட கலர் வேல்யூஸ் என்ன, அந்த ரெட் க்ரீன் ப்ளூவோட வேல்யூஸ் என்னன்னு இருக்குது. Ctrl+C அட் அ டைமில் இப்படி காப்பி பண்ணுறது உங்களுக்கு தெரியலனா கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் நான் காப்பி பண்ணுறேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒருவேளை உங்களுக்கு கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரியை பற்றி தெரியலனா. ஓகே, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஆஸ் யூஷுவல் டிபிஏல போயிட்டு இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணுறோம், ரெட்டோட வேல்யூ 255, க்ரீனோடது 124 அண்ட் ப்ளூவோடது 128. ஸோ இதில் வரப்போகிறது ஒரு ரெட் ஷேட். ஆக்சுவலாக நான் மேலே எல்லோ தான் கொடுக்கலான்ட்டு இருந்தேன். ஓகே, ஸோ ரெட் ஷேட் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஒருவேளை அந்த செல்லில் ரெட் ஷேடு இருந்தால் என்ன அர்த்தம், ஒர்க் ஹார்ட் அப்படிங்கிற ரிசல்ட் வரணும். ஸோ அந்த ரிசல்ட்டு என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம். இப்போ மூணாவது கலர் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மோர் கலர், மோர் ஃபில் அண்ட் கஸ்டமில் போய் பார்த்தோம்னா 255, 153. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், இங்கே போயிட்டு 255, அதே மாதிரி க்ரீனும் 255, இது 153 இல்லையா, சாரி 153 அண்ட் இது வந்து ஒரு எல்லோ ஷேட். ஸோ கமெண்ட் லைன் வந்து நம்ம அந்த கோடு என்னங்கிறத ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான். ஓகே, ஸோ எல்லோ ஷேட். ஸோ நாளை பின்ன நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த லைனில் என்ன கலரை மென்ஷன் பண்ணியிருக்கிறோங்கிறது தெரியணுங்கிறதுக்காக தான். ஒரு வேளை எல்லோ கலர் இருந்துச்சுன்னா அங்கே நமக்கு வந்து நீட் டு இம்ப்ரூவ் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா வரணும். ஒருவேளை அந்த செல்லில் கலரே இல்லை நான் இங்கே மென்ஷன் பண்ணாத ஒரு கலர் வந்துருச்சு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், கேஸ் எல்ஸ், ஒருவேளை நான் மென்ஷன் பண்ண கலர்லாம் இல்லைன்னா அப்போது நமக்கு என்ன ரிசல்ட் வரணும், மேலே இருக்கிற இதே லைனை, இந்த ரிசல்ட் லைன் இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி அடுத்த லைனில் நம்ம என்ன பண்ணிடலாம், Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டபுள் கோட்டில் நான் எனக்கு என்னது எம்டி எதுவும் வர வேண்டாம், எம்டியாக இருந்தால் போதும் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டு வச்சு என்ன பண்ணோம் ஆரம்பித்தோம், ஃபங்க்ஷன் முடிகிற இடத்துல எண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அதே மாதிரி செலக்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் ஆரம்பித்தோம் இல்லையா, அப்போது இங்கே என்ன பண்ணணும், எண்ட் செலக்ட்டை நம்ம முடிச்சாகணும். ஓகே, ஸோ END எண்ட் செலக்ட், அவ்வளோதான். ஸோ அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம் புரிஞ்சுக்கலாம். Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணும் போது இது ஃப்யூச்சரில் நமக்கு ஒர்க் ஆகணும் இல்லையா இந்த ஃபங்க்ஷன், அதனால் மேக்ரோ ஃப்ரீ ஒர்க் புக்காக சேவ் பண்ணிட வேண்டாம். எஸ் கொடுத்து மேக்ரோ ஃப்ரீ ஒர்க் புக்காக சேவ் பண்ணிடாதீங்க. அதுக்கு பதிலாக நோ கொடுத்து மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக்காக என்ன பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். ஓகே, ஆஸ் யூஷுவல் நமக்கு என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். ஆனால் ஒரு மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக்காக பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணணும். இப்போ மறுபடியும் நீங்கள் Ctrl+S கொடுக்கும் போது அதெல்லாம் எதுவும் கேட்க போகிறதில்ல, எக்ஸலில் போயிடலாம். இப்போது நல்லா கவனிங்க, நாம் க்ரியேட் பண்ணது VBAல ஒரு கஸ்டம் ஃபங்க்ஷன், அதனால் தயவு செஞ்சு மேக்ரோவோட லிஸ்ட்டில் போய் தேடிட்டு இருக்க வேண்டாம். ஓகே, நம்ம மேக்ரோ க்ரியேட் பண்ணலை, நம்ம சப்ரூட்டீன்லாம் எதுவுமே கொடுக்கல, நேராக ஃபங்க்ஷன் கொடுத்து உள்ளே வந்திருக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போது ஈக்குவல் டு நீங்கள் என்ன ஃபங்க்ஷனுக்கு நேம் கொடுத்தீங்க அந்த ஃபங்க்ஷன் நேம் தான் இப்போ வரும். கெட் கலர் ரிசல்ட் வருது இல்லையா, கெட் கலர் ரிசல்ட் இந்த செல்லோட ரிசல்ட்டை நம்ம கொடுத்துட்டோம்னா, செல்லோட ரெஃபரன்ஸை கொடுத்துட்டோம்னா என்டர் கொடுத்தா அந்த கலரில் அந்த கலருக்கு என்ன ரிசல்ட் நம்ம அசைன் பண்ணியிருந்தோமோ அது பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ ஒரு வேளை இந்த செல்லில் வேறு ஷேடு இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, இங்கே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகாது, ஏன்னா செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூ சேஞ்ச் ஆகலை, கலர் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே,
ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ட்ரு கொடுங்க. அங்கே ரிசல்ட் சேஞ்ச் ஆயிரும். அண்ட் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆட்டோ ஃபில் பண்ணிங்கன்னா மற்ற கலர்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகிருந்தாலும் ஆஸ் யூஷுவல் நமக்கு அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அப்டேட் ஆயிரும். ஈவன் இந்த கலர்ஸ்லாம் மேட்ச் ஆகலைன்னா நம்ம எம்டின்னு கொடுத்துருந்தோம், அங்கே உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா வந்து எரர் கலர் அப்படின்னு நான் சும்மா மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, இல்லை உங்களுக்கு டேட்டா டஸ் நாட் மேட்ச், அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ப்ராப்பராக என்ன பண்ணுங்க கொடுங்க. கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸலில் போயிடலாம். இப்போ இங்கே போயிட்டு ஒன்று ரொம்ப சிம்பிள், இதில் போயிட்டு ஏதோ ஒரு கலர் சம்மந்தமே இல்லாத ஒரு கலர் என்ன பண்ணுறோம் கொடுக்குறோம். ஜஸ்ட் நான் டபுள் கிளிக் பண்ணி என்ட்ரு என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். ஸோ அப்போ அங்கே எரர் கலர் வந்துடும். ஓகே, ஸோ இப்படி நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், நிறைய விஷயங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் எரர் கலர் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் எதாவது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ண போகிறதா இருந்தால் அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அதெல்லாம் உங்கள் இஷ்டம். பட் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ண முடியும், இந்த VBA ஃபங்க்ஷன் மூலிமா நீங்கள் உங்களுக்கு தேவையான ரிசல்ட்டை ஈஸியாக கெட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலாக ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துருவோம். ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன் தான். முதல்ல நாம் ஒரு ஃபங்க்ஷன் தான் க்ரியேட் பண்ண போகிறோங்கிறதுக்கு ஃபங்க்ஷன் கீவேர்ட், ஃபங்க்ஷனோட நேம் என்னன்னு கொடுக்குறோம். அண்ட் அதில் நாம் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எதை இன்புட்டாக கொடுப்போம், ஆஸ் அ ரேஞ்சை தான் செல் ஆர் செல் ரேஞ்சை தான் ஆஸ் அ இன்புட்டாக கொடுப்போங்கிறதுனால அந்த டைப்பை மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அவுட்புட் நமக்கு என்னவா வேணும், டெக்ஸ்ட்டாக வேணுங்கிறதுனால ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்தோம். நம்பராக வேணும்னா இன்டீஜர் நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். ஓகே, ஒரு செல்லில் இருக்கக்கூடிய இன்டீரியர் கலரை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அதனால டிஃப்ரெண்ட் கேஸஸை டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸை செக் பண்ணுறதுக்கு நாம் செலக்ட் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ கேஸ் ஒரு ரேஞ்சில் இருக்கக்கூடிய இன்டீரியர் கலர் என்ன பண்ணுறோம் செக் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது இந்த கலர் இருக்குதான்னு செக் பண்ணி இருந்துச்சுன்னா இந்த ரிசல்ட் கொடுக்கணும், இந்த கலர் இருக்கான்னு செக் பண்ணணும், இந்த ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் 10 கலர் நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். ஒரு வேளை கடைசியில் நீங்கள் கொடுத்த கலரில் மென்ஷன் ஆகாத ஒரு கலர் ஷேட் அங்கே வந்துருச்சுன்னா அப்போ என்ன ரிசல்ட் வரணும், நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே தான், அங்கே வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி செலக்ட் என்ன பண்ணோம், ஓப்பன் பண்ணோம், செலக்ட் என்ன பண்ணியிருக்கோம், க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணும் போதே நீங்கள் என்ட்ரு கொடுக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் எண்டும் பார்த்தீங்கன்னா அங்கே பர்ஃபெக்டாக க்ரியேட் ஆயிரும். ஃபியூச்சரில் நீங்கள் அந்த ஃபைல் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு தான் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக்காக நான் என்ன பண்ண சொன்னேன், சேவ் பண்ண சொன்னேன். ஒருவேளை உங்களுக்கு VBAவோட பேசிக்ஸ்லாம் எனக்கு இன்னும் தெரியல அப்படின்னும் போது அதுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.